இந்த முறை நீங்கள் வில்லிவாக்கத்துடைய வேட்பாளர். முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஒரு பெரிய தொகுதி சென்னை, மத்திய சென்னைங்கிறது. தற்பொழுது வில்லிவாக்கத்துடைய தொகுதி. 10 வருடம் கூட்டணிக்கு சென்றதால் நாடாளுமன்ற தேர்தலையும் உங்களுக்கு போட்டி இல்லைங்கும் பொழுது மீண்டும் 10 வருடத்துக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டி எப்படி பாக்குறீங்க? வில்லிவாக்கம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் தான் இந்த அரசு மேலே எதிர்பார்க்காங்க. எல்லாம் இந்த அனைத்து தரப்பட்ட மக்களும் ஏற்று இந்த 5 வருட காலத்தில் இந்த ஆட்சியை எடுத்து போராட்டி இருக்காங்க. துப்புரவு பணியாளர் போராடுறாங்க, அரசு ஊழியர் போராடுறாங்க, மருத்துவர் போராடுறாங்க, செவிலியர் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடுறாங்க. இப்படி அனைத்து தரப்பட்ட மக்களும் போராடி கொண்டிருக்கிற இந்த அவலாட்சி வீட்டுக்கு அனுப்பணும் மக்கள் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. திமுக சார்பாக கார்த்திக் அவர்கள் நிற்கிறாங்க, டிவிகே சார்பாக ஆதவர்ஷன் நிற்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அவங்க என்னன்னா, நம்ம அதிமுக பலத்தையே மறைக்கிறாங்க. அதிமுக கூட்டணி பலம்னு இருக்கு. அது இல்லாமல் வேட்பாளராக எனக்குன்னு ஒரு பரிச்சயம் இருக்கு. அதை பத்தி வெளியே பேசாம இவங்களுக்குள்ளே போட்டிடுற மாதிரி ஒரு தோட்டத்தை உண்டு பண்றாங்க. களத்துல வந்து பாருங்க, யாருக்கு யார் போட்டின்னு பார்த்தா தெரிஞ்சு. அடுத்த எம்ஜிஆர் சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை குறைத்து மதிப்பிடக்கூடிய இந்த தாவேகாவிற்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தல் பாடமாக அமையும்? எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பாருங்க, நிச்சயமா பெரிய அவங்க சொல்லிக்கலாம். கள நிலவரத்தை வந்து பார்த்தா தெரியும். நிற்கிறதுக்கே வேட்பாளர் தேர்தல் சூழ்நிலை அவங்களுக்கு. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மத்திய சென்னையுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லலாம். இன்றைய தேதியில் வில்லிவாக்கத்துடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஆர் விஜயகுமார் அவர்கள் நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. 2026 தேர்தல் இன்னும் வெகு சில நாட்கள்ல இருக்கிறது. களம் எப்படி இருக்கிறது? இந்த முறை நீங்கள் வில்லிவாக்கத்துடைய வேட்பாளர். முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஒரு பெரிய தொகுதி சென்னை, மத்திய சென்னைங்கிறது. தற்பொழுது வில்லிவாக்கத்துடைய தொகுதி. 10 வருடம் கூட்டணிக்கு சென்றதால் நாடாளுமன்ற தேர்தலையும் உங்களுக்கு போட்டி இல்லைங்கும் பொழுது மீண்டும் 10 வருடத்துக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டி எப்படி பாக்குறீங்க? வில்லிவாக்கம் தொகுதி எப்படி இருக்கிறது களம்? வில்லிவாக்கம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு. மக்கள் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் வந்து பல்வேறு நிலைகளில் மக்கள் வந்து ரொம்ப இந்த ஆட்சி மேலே வெறுப்பாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொத்து வரி, வீட்டு வரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் அவர்களும் இந்த அரசு மேலே வெறுப்பாக இருக்காங்க. எல்லாம் இந்த அனைத்து தரப்பட்ட மக்களும் ஏற்று இந்த 5 வருட காலத்தில் இந்த ஆட்சியை எடுத்து போராட்டி இருக்காங்க. துப்புரவு பணியாளர் போராடுறாங்க, அரசு ஊழியர் போராடுறாங்க, மருத்துவர் போராடுறாங்க, செவிலியர் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடுறாங்க. இப்படி அனைத்து தரப்பட்ட மக்களும் போராடி கொண்டிருக்கிற இந்த அவலாட்சி வீட்டுக்கு அனுப்பணும் மக்கள் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் எஸ்ஆர் விஜயகுமார் அவர்களை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக 2014 பார்த்தோம். பிறகு கூட்டணிக்கு சென்று விட்டது. தற்பொழுது மீண்டும் இந்த தொகுதி அதிமுக வசம். நீங்கள் அதிமுக சட்டமன்ற தேர்தல் ஓகே, உங்கள் வசம் வருவதற்கான காரணம் எடப்பாடி அவர்கள் இந்த முறை உங்களிடம் என்ன சொன்னார்? இந்த வாய்ப்பை தரும் பொழுது என்ன சொன்னாங்க? மக்கள் எதிர்ப்பாளர் பேசுறது மீண்டும் அதிமுக ஆட்சி ஒன்றுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் களத்தை பயன்படுத்திங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 2014 to 19 வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலப்பணிகளை செய்திருந்தேன். மக்கள் வந்து எனக்கு நன்கு பரிச்சயமானவங்க. இப்போ போகிற இடங்கள்லாம் இப்போ இன்றைக்கிறோம் நான் ஒரு இடம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் தான் என்னோடய மனைக்கு வேலை வாய்ப்புக்கு உதவினீங்க, நான் என்னோட 14 ஓட்டு உங்களுக்கு போடுவேன் அப்படின்னாங்க. இதுமாதிரி நான் போகிற இடம்லாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு யாருன்னா ஒருத்தர் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்திருப்பாது, எனக்கே தெரியாது. நான் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீங்கள் தாங்க இந்த 4-6 ஏரியாலும் தண்ணி வரல, ஆனால் 104 டிவிஷனில் திருமங்கலத்தில் இந்த குடிநீர் வரத்துக்கு நீங்கள் தான் முக்கிய காரணமாக இருந்தீங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நான் ஏதாவது ஒரு உதவி புரிஞ்சிருப்பேன். இப்போ நீங்கள் எம்பியாக இருந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்த அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள்ங்கிறது இப்போ தற்பொழுது மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த மீண்டும் உங்களை வந்து என்கேஜ் பண்ணுதோ? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நான் போகும்போது எனக்கு கேண்டிடேட்டாக போட்ட உடனே அவங்களே வாட்ஸ்அப்பில் வந்து இது மாதிரி நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம குடி தண்ணீர் வரதுக்கு காரணம் இந்த இப்போ அறிவிச்சிருக்க வேட்பாளர் தான், இவருக்கு நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களே வாட்ஸ்அப் மெசேஜில் போடுறாங்க. அந்த அசோசியேஷனில் அவங்க குரூப்பில் எல்லாருக்குமே அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இவ்வளோ நாள் நேரடி தேர்தல் போட்டி இல்லாமல் மீண்டும் வரும்பொழுது என்ன மாதிரியான சேலஞ்சை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா தற்பொழுது களத்தில் புது பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அதையும் மனதில் வச்சு நான் கேட்குறேன். எங்களுக்கு ஏற்கனவே நான் பல தேர்தலில் பணியாற்றிருக்கிறோம். எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது, எப்படி வேலை பார்க்கணுன்ட்டு.
அதனால் எங்களோட அனுபவத்தை வச்சு நாங்கள் தேர்தல் காலத்தை வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வில்லிவாக்கம் அப்படிங்கிறது சென்னையில் ஒரு பிரதானமான முக்கியமான தொகுதி. தற்பொழுது அது இன்னும் பேசுபொருளாக மாறக்கூடிய தொகுதியாக மாறி இருக்கிறது. ஆப்போசிட்டில் களத்தில் நிற்கக்கூடியவர்களை பொறுத்து திமுக சார்பாக கார்த்திக் அவர்கள் நிற்கிறாங்க, டிவிகே சார்பாக ஆதவ அர்ஜுனா நிற்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு ஆதவ அர்ஜுனா தாவேகாவுடைய மிக முக்கியமான நிர்வாகி இருக்கிறதுனால ஒரு களம் வந்து கொஞ்சம் வேகம் எடுக்குதோ அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா? அப்படி இருக்கிறதா உண்மையா? அவங்க என்னென்னா நம்ம அதிமுக பலத்தையே மறைக்கிறாங்க. அதிமுக கூட்டணி பலம்னு இருக்குது. அது இல்லாமல் வேட்பாளராக எனக்குன்னு ஒரு பரிச்சயம் இருக்குது. அதை பற்றி வெளியே பேசாமல் இவங்களுக்குள்ளே போட்டின்ற மாதிரி ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. களத்தில் வந்து பாருங்கள், யாருக்கு யார் போட்டின்னு பார்த்தா தெரிஞ்சிடும். மக்களை நீங்கள் போய் பார்த்து சந்திச்சிங்கன்னா மக்கள் கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. என்ன இவ்வளோ வரி போகிறாங்க, ஒரு அளவுகோல் இல்லையாங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்கள் அண்ணன் எடப்பாடியார் வந்தோன்னா அதை எப்படி கம்மி பண்ண சொல்ல முடியும், கம்மி பண்ண சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சாலை இல்லை, எங்களுக்கு பஸ் வசதி இல்லை, நாங்கள் இவ்வளோ மக்கள் இருக்கோம், ஏற்கனவே இந்த பஸ் ஸ்டாண்டு வில்லிவாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு இருந்து இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு இல்லை, இப்படி போகிற இடத்துல ஒரு குறை சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற அலுவலகமே இல்லாமல் இருந்திருக்கு இந்த 10 வருட காலத்தில். 2011 இந்த அது ஒரு சட்டமன்ற அலுவலகம் ஏற்படுத்தி மக்கள் கூட மக்கள் போய் எங்கே போய் குறை சொல்லுவாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்க்கணுன்னா ஒன்றும் அவர் வீட்டில் தான் போய் பார்க்கணும். அவர் வீட்டில் இல்லாத அலுவலகத்திலேயாவது ஒரு குறைய சொல்லுவாங்க, ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு லெட்டர் வாங்கிட்டு போவாங்க, அங்கே வந்து ஃபோன் பண்ணுவாங்க அடிப்படை தேவைக்கு. எதுவுமே ஒரு அலுவலகமே இல்லாமல் இத்தனை வருஷம் இருந்திருக்கு. இப்போ வில்லிவாக்கத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான அலுவலகமே இல்லாத பொழுது எவ்வாறு குறை தீர்த்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுடைய பெரிய பிரார்த்தனை. அப்படி இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி பக்கமே வரல, மக்களை சந்திக்கவே முடியல. நாங்களாம் அசோசியேஷன்லாம் போகிறோம், எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் வந்து எங்களோட தொடர்பாக இருப்பார். நாங்கள் எதாவது சொன்னால், ஒரு கோரிக்கை சொன்னால் அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு உதவுவாங்க. அதுமாரி எங்களுக்கு அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா 2014 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சார், 2021 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நல்லா சர்வீஸ் பண்ணாருன்னா அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2016 இன்னும் சட்டமன்ற உறுப்பினருக்கு 2021 வாய்ப்பு தரல, 2021 இன்னும் சட்டமன்ற உறுப்பினருக்கு 2026 வாய்ப்பு தரல. அப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு தானே அர்த்தம். சரி, இப்போ இந்த வில்லிவாக்கத்தில் நான் சொன்ன போல் ஒரு ஸ்டார் தொகுதியாக அடையாளம் காணப்பட்டிருக்குங்கும் பொழுது, ஆனால் அப்படி கிடையாது. கிரவுண்ட் வந்து திமுக விசஸ் அதிமுக தான் போட்டி, அப்படி தான் இருக்குது. தாவேக்காங்கிறவங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறீங்கல்ல, அவருடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வருகை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. ஒரு இயக்கத்துக்கு வந்து முதல்ல வந்து கட்டமைப்பு இருக்குறாங்க. ஒரு இயக்கத்துக்கு கட்டமைப்பு இருக்கணும். அவங்க களத்தில் இறங்கி மக்களுக்காக வேலை செய்திருக்கணும், போராடி இருக்கணும், மக்களை சந்திச்சு இருக்கணும். இந்த 5 வருட காலம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவங்க கட்சி ஆரம்பித்து வில்லிவாக்கம் தொகுதியில் இப்போ தான் அவங்க நிர்வாகி உள்ளே போயிருக்காங்க. இப்போ நிற்கிற ஒரு வேட்பாளர் இப்போ தான் போய் அவர் போய் சந்திக்கிறார், மக்களை போய் சந்திக்கிறார். இதுக்கு முன்னாடி 5 வருடம் எங்கே போயிருந்தீங்க? மக்களை சந்திச்சிருக்கலாம்ல, மக்கள் குறைய கேட்டுக்கலாம்ல. எலெக்ஷன் வரும்போது ஒரு இடத்த போய் பார்க்குறாங்க, அதை ஒரு நியூஸாக எடுத்துக்கிறாங்க, அதை போய் ட்ரெண்ட் ஆக்கி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. தவிர நேரடியாக களத்தில் இறங்கி மக்களாக நின்று வேலை பார்க்கக்கூடிய அளவில் அங்கே இல்லை. எப்பயுமே எங்களோட இயக்கத்தை சார்ந்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கிளையிலேருந்து மேல் வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. எங்கள் கூட்டணி கட்சிக்கும் அந்த மாதிரி கட்டமைப்பு இருக்குது. பலத்தோடு நாங்கள் நிற்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், மக்களுடைய குறையை தீர்த்துருக்கோம், மக்களாக நின்று இருக்கோம். அப்போ நிற்கும்போது எங்களோட இயக்கம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. இப்போ ஆக்சுவலி மேபி அந்த மற்ற 2 கேண்டிடேட்ஸ்க்கும் வில்லிவாக்கம் சற்று புதிது அப்படின்னாலும் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட தொகுதி, ஆல்ரெடி நீங்கள் இங்கே எம்பிஆர் இருந்திருக்கிறீங்க, அப்போ அந்த தொகுதிக்கு உட்பட்டு ரொம்ப பரிச்சயமான முகமுங்கும் போது கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இந்த தாவேக்காவுடைய வருகை நான் கொடுத்து கேட்டிருந்தேன். இப்போ அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை குறைத்து மதிப்பிடக்கூடிய இந்த தாவேக்காவிற்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தல் பாடமாக அமைய நம்புறீங்க? எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிச்சயமாக பெரிய அவங்க சொல்லிக்கலாம், ஆனால் கள நிலவரத்தை வந்து பார்த்தா தெரியும். நிற்கிறதுக்கே வேட்பாளர் தேட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. நிற்கிறதுக்கே வேட்பாளர் கிடைக்கல அவங்களுக்கு. தேடி தான் யார் கிடைக்கிறாலும். அண்ணா சொன்னாங்களே, உழைப்பாளர்களை தேடி பதவி கொடுத்து அந்த இயக்கத்தை வளர்க்கலான்ட்டு. இவங்க கிடைக்கிறவங்கள வச்சுட்டு சீட்டு கொடுத்து கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க.
வில்லிவாக்கத்தில் என்ன மாதிரியான பிரதான பிரச்சனைகள் இருக்குது? 5 ஆண்டுகளில் வில்லிவாக்கத்தில் செய்ய தவறியது இவர்கள் என்ன, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, மக்கள் உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குண்ணா? இப்போ வில்லிவாக்கத்தில் எம்டிஹெச் ரோடு குன்னூர் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அந்த போக்குவரத்து நெரிசலில் பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம். அந்த ரோடை சாலையை அகலப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். வில்லிவாக்கத்தில் சட்டமன்ற அலுவலகம் அமைத்து தருவோம். அதுபோல் அரசு கலைக்கல்லூரி இல்லை, அதை ஏற்படுத்தி தருவோம். மாணவர்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ப உயர்நிலைப் பள்ளிகள் வந்து கம்மியாக இருக்குது. பக்கத்தொகுதியில் போய் மாணவர்கள் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உயர்நிலைப் பள்ளிகளில் நிறைய அமைத்து கொடுப்போம். அதன் பிறகு காய்கறி மார்க்கெட் வந்து ஒரு இதுவாக இல்லை, எல்லாம் வந்து ரயில்வே இடம் அது மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. சாலை ஓரத்தை ஆக்கிரமிச்சு அவங்களுக்கு ஒரு இடத்த தேர்வு செய்து, சென்னை மாநகராட்சி மூலிமா ஒரு இடத்த தேர்வு செய்து காய்கறி அங்காடி ஒன்று அமைத்து தருவோம். இன்னும் அது நிறைய இடங்களில் பட்டா வழங்காமல் இருக்காங்க. நீண்ட நாட்களாக கூடியிருக்காங்க, அவங்களுக்கு பட்டா கொடுக்குறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோயில் நிலத்தில் குடியிருப்போருக்கான ஒரு சரியான வழிமுறை இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு குடியிருப்போருக்கு ஒரு வழிமுறைகளாக செய்து அவர்கள் குறைகள்லாம் களைவுன்னு சொல்லியிருக்கோம். இப்படி நிறைய இது வச்சுருக்கோம் நாங்கள் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்தவர்களும் சரி இருக்கிறவர்களும் சரி நிறைய பேர் சொல்ல போது போதை பொருள் கலாச்சாரம் அதிகமாயிருச்சு அப்படின்னு. கண்டிப்பாக அதை முன்னெடுத்து நீங்களும் நிறைய பிரச்சனை. கண்டிப்பாக இந்த அப்படி கிரவுண்டில் இருக்கிறதா அப்படின்னு? ஆமாம், கண்டிப்பாக இந்த 5 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா கெஞ்சா கிடைக்காத இடமே கிடையாது. இன்றைக்கி மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு. ஈஸியாக எளிதில் கிடைக்கிறத விட்டு மாணவர்களுக்கு அதை அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும். நானே ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம். ஒரு பள்ளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் போட்டு அது சும்மா ஒன்று அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பாதுகாப்பாக நின்னாவே அந்த வெளியில் வர சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். மாணவர்களும் சரி நம்மளை டெய்லி வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு பயம் இருக்கும். அவங்க பயம் வந்து மாணவர்களை பயமுறுத்துறது கிடையாது, மாணவர்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படி பண்ணலான்னு நானும் என்னோடய கருத்தை சொல்லியிருக்கோம். சரி, ஓகே சார். ரொம்ப தேர்தல் வேலைகளில் களத்தில் தினம் சென்றுட்டு ரொம்ப பிஸியான ஷெடியூல். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க குறித்து, ஏன்னா உங்களிடம் இப்போ சீட்டையும் கொடுத்தாங்க, வெற்றி பெற்றதுக்கு பிறகு வாழ்த்தையும் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட் விங்கோட செக்ரட்டரியாகவும் இருந்தாங்க. இப்போ நிறைய நீண்ட நினைவுகள் அவங்களோட. இந்த தருணத்தில் எப்படி நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ அம்மா வந்து 2013 மாணவர் வச்சலாக போகிறதுக்காக ஒரு நல்ல ஆள் வேணும்னு அம்மா வந்து அப்போ வேக்கண்ட்டாக இருந்தது அந்த பதவி, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி. அப்போது நல்ல ஆளாக போடணும்னு சொல்லி அம்மா சீனியர்ஸ்கிட்ட லிஸ்ட்டு கேட்டாங்க. அதில் அவங்க ஒரு 7-8 பேர் அந்த லிஸ்ட்டு வாங்கினாங்க. அதில் 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேரில் என்ன அம்மா செலக்ட் பண்ணாங்க. இன்டர்வியூ வச்சு 2013 செலக்ட் பண்ணி என்னை மாணவர் சேவை கொடுத்து கடந்த ஒரு 5-6 மாத காலத்துலேயே வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலும் அப்பா வந்து அப்போவே என்னை வந்து இவரை நிற்க வைக்கணும் மத்திய சென்னையில்னு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் மூலிமா 3 பேரை வாங்கினாங்க. 3 பேரையும் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஆனால் மத்திய சென்னைக்கு என்னை ஒருத்தரை தான் கூப்பிட்டாங்க. ஒருத்தராக கூப்பிட்டு வேட்பாளராக அறிவித்தாங்க. அவங்க அறிவித்த உடனே நம்ம ஜெயிச்சிடணும்னு எனக்கு மனசில் பட்டுது. ஆமாம், தயாநிதி மாறனை எதிர்த்து ஜெயிச்சிங்க. ஏன்னா அவங்களுடைய கோட்டையாக இந்த மத்திய சென்னை இருக்கும்போது அதை எதிர்த்து ஜெயிச்சிருந்தீங்க. அதை ஜெயிச்சோம். அது இல்லாமல் மத்திய சென்னை இது வரைக்கும் நம்ம ஜெயிச்சதே கிடையாது. எப்போ பார்லிமெண்ட் 16 நான் நிற்கும்போது 16வது பார்லிமெண்ட் நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம அதிமுக களத்தில் ஜெயிச்சதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு அதிமுக ஜெயிச்சது அம்மா அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு வந்து அம்மா வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வந்து அம்மா எனக்காக வந்து ஓட்டு போட்டாங்க. அம்மா வந்து 1000 லைட்டர் தொட்டு அந்த ஓட்டு போட்டு நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அம்மா வரும்போது அம்மா வாக்கு செலுத்த வந்தாங்க. நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு இப்படி சொல்லிட்டு போனாங்க. இப்போ இது பண்ணிவிட்டு சொல்லிட்டு போகிறாங்க அம்மா. அப்பயே நான் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சேன். இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகள் இது. சரி, இந்த தருணத்தில் எடப்பாடி அவர்கள் குறித்து, எடப்பாடினா என்ன மைண்டுக்கு வராரு, அம்மா அப்படின்னா என்ன மைண்டுக்கு வராங்க? அம்மானா நமக்கு ஆளுமை மைண்டு வரும். அதே ஆளுமை அண்ணன் எடப்பாடியாட்டம் இருக்குது. இன்றைக்கி வந்து அம்மா விட்டு சென்ற அந்த பணியை வந்து சிறப்பாக செய்து 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி செய்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் இல்லை, புரட்சி தலைவர் நம்மகிட்ட இல்லை, புரட்சி அம்மா இல்லை, 2 பேருமே கரிஷ்மா லீடர், மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாங்க. அப்படி தலைவராக இல்லாத காலத்தில் அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்று முதலமைச்சர்னு அறிவித்து
அவர் மக்களை சந்திக்கிறார். மக்களை சந்திக்கும் போது 2021 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறோம். நம்ம கூட்டணியோடு சேர்த்து 75 சட்டமன்ற உறுப்பினர் பெறுறோம். 66 நம்ம ஜெயிக்கிறோம். மீதி கூட்டணியோடு சேர்த்து 75 ஜெயிக்கிறோம். ஒரு கரிஷ்மா இல்லாத லீடரு முதலமைச்சராக 4 ஆண்டு பணிபுரிந்து மக்கள்கிட்ட ஒரு அறிவுமாய் சந்திக்கிற தேர்தலையே நம்ம 75 சீட்டு பிடிச்சோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29 சட்டமன்ற தொகுதியில் 5000 வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தோற்று போனோம். டி நகர் சட்டமன்ற தொகுதி ஒரு 137 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். இது மாதிரி 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டுன்ட்டு ஒரு 5000 வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 29 சட்டமன்ற தொகுதி இழந்தோம். 14 சட்டமன்ற தொகுதி 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். வெறும் 1,98,500 ஓட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 43 சட்டமன்ற தொகுதியை வாங்கியிருப்போம். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார். ஆனால் இப்போது இந்த 5 ஆண்டு காலம் திமுகவில் பல்வேறு நிலையில் மக்கள் அதிருப்தி ஆளாயிருக்காங்க. மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. நிச்சயம் 2026 மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அதில் நானும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கோட்டையில் நிச்சயமாக அமர்வோம். நிச்சயமாக அதற்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. களத்தில் போய் உங்களோட பணிகளை தொடருங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.